வால் மிக்சர் அடாப்டர். இந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன இதுதான் ஞாபகம் வருது. எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அவங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான எலக்ட்ரிஷியன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் சப்ளையில் இந்த ப்ராடக்ட்டும் கொடுத்துருந்தோம். பட் அவங்க ஒரு ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் அவங்க லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணாமல் விட்டதுனால அந்த எலக்ட்ரிஷியன் என்ன சொல்லிட்டாரு, சரி நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பிளேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் சம்ஹவ் எப்படியோ மேஷன் வந்து அதை பேக் பண்ணும்போது அது ஏதோ மிஸ்அலைன்மெண்ட் ஆகி நகர்ந்துருச்சு. அவர் வாங்கியிருந்த வால் மிக்சர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6500 ருபீஸ், நல்ல காஸ்ட்லியான வால் மிக்சர் வாங்கியிருந்தாங்க. வாங்கி அந்த மிஸ்அலைன்மெண்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒரு ஜெட் ஃபிக்சர் ஒன்று வாங்கி அந்த மிஸ்அலைன்மெண்ட்டை மேட்ச் பண்ணி வால் மிக்சரை வந்து ப்ளம்பர் வந்து மாட்டி கொடுத்துட்டாரு. பட் அதை பார்த்தீங்கன்னா அதை போய் பார்த்தாவே அது சம்திங் அதில் தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஒரு மாதிரி மிஸ்அலைன்டாக